Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான முள்ளங்கி கார சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த கார சட்னி நல்லா சுட சுட இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதே சட்னியை நீங்க தாளிக்காம நல்லா கெட்டியா அரைச்சு வச்சிட்டு நல்லா சுட சுட சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுறப்ப இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சட்னியோட டீடைல் இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.comல போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த 2 பருப்பையும் கொஞ்சம் மிதமான தீயில் நல்லா சவக்க வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் ஒரு 6 காஞ்ச வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த சூட்டுக்கே கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுருங்க. இது வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பேனில் மாற்றிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதே பேன்லேயே நம்ம மற்ற சாமான்கள்லாம் வறுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு இன்னொரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நீங்கள் பொடி பெருங்காயம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாளிக்கிறப்ப கூட நீங்கள் போட்டு பொரிய விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சோம்னா நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். அதுக்காக தான் வறுத்துருக்குறேன். அடுத்து இதில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் பாதி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு பல் நான் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். இந்த முள்ளங்கியில் கொஞ்சம் கேஸ் இருக்கும் அப்படிங்கிறனால பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸில் முள்ளங்கி 2 சேர்த்துருக்குறேன். பொடியாக கட் பண்ணது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம மிதமான தீயில் முள்ளங்கி நல்லா வேகணும். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பயே தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஓரளவு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணினது 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளியோடு வதக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த முள்ளங்கி வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியோட அளவு கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைய வதங்கிருச்சு. அதே மாதிரி அந்த ஈரத்தன்மையிலேயே நமக்கு முள்ளங்கியும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப்பு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதங்கிக்கணும். தேங்காய் நிறம் மாறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா அந்த தட்டுக்கே மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா வெளியில் உங்களுக்கு செதறாமல் இருக்கும். இப்போ அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வதக்கினா அந்த முள்ளங்கி அதே மாதிரி வெங்காயம் பூண்டு வரமிளகா அடுத்து பொரிச்சு எடுத்தோம் இல்லையா நம்ம இந்த பெருங்காயம் அதை மட்டும் இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த பருப்பை போட்டு அது கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி அரைக்கிறப்ப டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி கொஞ்சம் திக்காக தொகையல் மாதிரி அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணியாக அரைச்சிக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் அதேமாரி கருவேப்பிலை போட்டு செவக்க விட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ நம்மளோட முள்ளங்கி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.